பாருங்கப்பா, நகைங்களை எடுத்திருந்தா கொடுத்துருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நகை திருட்டால அது நின்னுடக்கூடாது. ஏற்கனவே சாமி குத்தத்தால ஊர் நிலவரம் சரியில்லை. இப்ப கும்பாபிஷேகம் நடக்கலன்னா ஊரோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஆமாப்பா, அந்த நகையை எடுத்திருந்தா கொடுத்துருங்கப்பா, இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும். ஏங்க, நாங்க எடுக்கவே இல்லைன்னு சொல்றோம், நீங்க என்ன எடுத்திருந்தா கொடுங்கன்னு சொல்றீங்க? வேணும்னா எங்க வீட்டுக்கு வந்து தாராளமா செக் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆமா ஆமா, நீங்க வந்து தேடிங்க, அப்பயாச்சும் உங்க சந்தேகம் போகும்ல. ஏப்பா சகல, அவங்களே சொல்லிட்டாங்களே தேடி பார்க்கலாம்னு, வாப்பா போய் தேடி பார்த்துருவோம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? கோவில் நகை கிடைச்சாகணும், நம்ம போய் செக் பண்றதுதான் நல்லது. அப்புறம் என்ன, மினிஸ்டர் ஐயாவே சொல்லிட்டாரு, போய் தேடி பார்த்துருவோம். என்ன போமா? ஏய் வாங்கப்பா. வாங்க போலாம். இதான் என் வீடு, நல்லா செக் பண்ணீங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எவனோ ஒருத்தன் சொல்றதை கேட்டுக்கிட்டு என் வீட்டுல சோதனை போடுறது நல்லா இல்ல. வெறுமா, இது பொது விஷயம். ஊருக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். நீ தப்பு பண்ணலன்னா அமைதியா இரு. சந்தேகம் வந்தா தேடித்தானே ஆகணும். இன்ஸ்பெக்டர், நீங்க போய் தேடி பாருங்க. ஓகே சார். தம்பிகளையும் கூட்டு போங்க. போங்க தம்பி. வாங்க. ஓகே சார். இங்கே இரு. சகல அந்த பக்கம் போய் பாருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், நகை கிடைச்சதா? இல்ல சார். என்ன தம்பி, நகை கிடைச்சதா? இல்ல சார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நகையை நாங்க எடுக்கலன்னு. நீங்க தான் நம்பல. ஒரு களவாணி பைய பேச்ச கேட்டுக்கிட்டு ஊர்ல முக்கியமா இருக்கிற என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுல எந்த அசிங்கமும் இல்ல. உன் வீட்டுல நகை இருந்து பிடிபட்டு இருந்தா தான் அசிங்கம். சரிதானே நான் சொல்றது? சரிதான் அமைச்சர். என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? ஊருக்குள்ள நீ முக்கிய புள்ளியா? ஊருக்குள்ள நீ ஒரு முக்கிய புள்ளி இல்லடா, நீ ஒரு பெரிய கருப்புள்ளி. உனக்கு எதுக்குடா வெள்ளை வெஷ்டி வெள்ளை சட்டை? உனக்கு ஒரு கூட்டு, அதுவும் போலீஸ். கோவில் நகைகளை திருடி இப்படி மகா பாவத்தை செஞ்சிருக்கீங்க. அந்த கடவுள் உங்களை சும்மாவே விடமாட்டாரு, பாத்துக்குங்க. என்னையா பெருசா யோக்கிய வேஷம் போட்ட? கடைசியில நீ 1 நம்பர் கிரிமினல் வேலை பார்த்திருக்க. ஐயா அது வந்து என்ன தைரியம் உனக்கு? கோயில் நகையை திருநதும் இல்லாம ஏன் முன்னாடியே பெரிய யோக்கிய மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற? உன்னை சும்மா விட மாட்டேன். என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க.
அந்த சேதுபதி ஐயா குடும்பத்து மேல இருந்த பகையினால அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக அப்படி செஞ்சிட்டோம். சாமி நகைங்களை திருடுனது தப்பு தான். இது என்னையா கிரிமினல் புத்தி? கோயில் எல்லாத்துக்கும் பொதுவானது, நகைங்க கோயிலுக்கு சொந்தமானது. அதுல கை வைக்க உங்களுக்கு என்னையா உரிமை இருக்கு? யோ, நீ மட்டும் கெட்டது இல்லாம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெடுதல் பண்ணிருக்க. யோ, பப்ளிக்ல யாராவது அயோக்கியத்தனம் செஞ்சா அத புடிச்சு தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்கு. ஆனா போலீஸ்காரனே அயோக்கியத்தனம் பண்ணா நாடு என்னையா ஆகும்? சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இதை எப்படி மன்னிக்க முடியும்? அதுவும் ஏன் முன்னாடி தப்பு நடந்திருக்கு. இத பாரு, போலீஸா இருந்துட்டு நீ எப்ப தப்பு பண்ணியோ அப்பவே நீ இந்த வேலைக்கு தகுதி இல்லை. டிபார்ட்மெண்ட் மூலமா உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். வாரிசு ஜூன் 30 முதல் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1:30க்கு உங்கள் ஜீ தமிழில் காணத் தவறாதீர்கள். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. ஓகே சார். இருமா. சார் வாங்க. கான்ஸ்டபிள், தம்பிக்கிட்ட நகையை கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ரொம்ப நன்றி சார். இதுல உங்களை தான் தம்பி பாராட்டணும். நகைகளை உங்க புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டீங்க. சேதுபதி ஐயாவோட பேரங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க.